குரு வணக்கம். ஸ்லோகம். தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பாதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குரோர் கிருபா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. பிரம்மானந்தம் பரமசுகரம் கேவலம் ஞானமூர்த்திம், துவந்த்வாதீதம் गगन सदृशं तत्त्वमस्याति लक्ष्यम्, एकं नित्यं विमलमचलं सर्वधी साक्षिभूतं, भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि, सद्गुरुं तं नमामि, सद्गुरुं तं नमामि. குருவஷ்டகம் ஸ்லோகம் 1லிருந்து 5 வரைக்கும் பாராயணம் பண்ணிட்டு 6வதுக்கு விளக்கம். சரீரம் சொரூபத்திலிருந்து ஆரம்பித்து சான்ஸ்கிரிட்லேயே முடிச்சுட்டு அப்புறம் தமிழில் பாட்டு. शरीरं स्वरूपं सदारोगमुक्तं, यशश्चारुचित्रं धनं मेरुतुल्यं, गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं, तदस्किं 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 तदस्किं, कालत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं, गृहं बान्धवा सर्वं एतद्धि जातं, गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं, तदस्किं 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 तदस्किं. दिवेदो मुखे शास्त्रविद्या, कवित्वादिगद्यं सुपद्यं करोति, गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं, तदस्किं 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 तदस्किं. विदेशेषु मान्य स्वदेशेषु धन्य, सदाचारवृत्तेषु मत्तो न चान्य, गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं, तदस्किं 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 तदस्किं. क्षमामण्डले भूपभूपालवृन्दै, सदा सेवितं यस्य पादारविन्दं, गुरोरङ्घ्रिपद्मे मनश्चेन्न लग्नं, तदस्किं 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 तदस्किं. இது தமிழ். அது அப்படி தமிழில் 5 வரைக்கும். அழகான தேகம் அன்பான தாரம், உலகளவு புகழும் ஓங்கும் மலை பொருளும், இவை இருந்த போதும் குருவின் மலரடியில் லைக்காத மனதால் பயன் என்னவாகும், பயன் என்னவாகும், பயன் என்னவாகும், பயன் என்னவாகும். துணை எனவே வருமோ
நாம் தேடும் பந்தம் மனைவி மக்கள் தானம் செல்வம் சுற்றம் இவை இருந்த போதும் குருவின் மலரடியில் வைக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் மறையறிந்த மேலோன் அறிவியலில் தேர்ந்தோன் உரையெழுந்து திறனோன் கவி புனையும் புலவோன் என்றிருந்த போதும் குருவின் மலரடியில் லைக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் வெளிநாட்டில் கூட வந்தனைகள் செய்வார் உள்நாட்டில் உயர்த்தி உத்தமனாய் சொல்வார் நன்னடத்தையுடனே நல்ல வழி செல்வார் என்றிருந்த போதும் குருவின் மலரடியில் லைக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் முடிசூடும் மன்னர் மன்னாதி மன்னர் அடிபணிந்து போற்றும் அற்புதந்தான் சான்றோன் என்றிருந்த போதும் குருவின் மலரடியில் லைக்காத மனதால் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் பயன் என்னவாகும் குருவே அபயம் குருவே சரணம் குருவே அபயம் குருவே சரணம். ஆறாவது ஸ்லோகம். நம்ம திரிக் திருஷ்ய விவேகம் படிச்சிருப்போம். அதில் திருக்கு ஒன்று திருஷ்யம் ஒன்று. திருக்குங்கிறது நாம சாட்சி, திருஷ்யம்ங்கிறது உலகமும் உலகத்தை சார்ந்த பொருள்களும் எல்லாமே, அதை சார்ந்த எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே அந்த திருஷ்யத்திலேருந்து நமக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே தான் ஒவ்வொரு சுலோகத்திலேருந்து சொல்லிட்டே வராது. இப்போ இங்கே வந்திருக்காருன்னா தானம் பண்ணுறதுல வந்திருக்கார். திருஷ்யத்தில் எத்தனையோ பொருள் நமக்கு கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பதவி கிடைக்கும், சொத்து சுகம் செல்வம் வித்யை எல்லாம் அது வருஷம் வந்துச்சு எல்லா சுலோகத்துலையும். இந்த சுலோகம் என்ன சொல்ல வருது, கிடைச்ச அந்த பொருள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ண போறீங்க வச்சுட்டு, எல்லா பொருளும் கிடைச்சிருச்சு. அது யாருடைய கிருபையால, குருவினுடைய கிருபையால. அதை எங்க சொல்ல, குருவினுடைய கிருபையால உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய மனம் எங்க லயிக்கணும், அவருடைய மலரடியில் லயித்தாலே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதான் திருஷ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா பதவி முறை கொண்டு எல்லா பொருளும் கிடைக்கும். கிடைச்சி என்ன பண்ண போறீங்க, அது என்ன பண்ணணும்னா வச்சிக்க கூடாது, கொடுத்துடணும். அப்படி கொடுத்து பழகினீங்கன்னா அந்த குரு இன்னும் மேல் மேல் உங்களுக்கு நிறைய தரார். அதை சொல்ல வந்து இந்த சுலோகம், ஆறாவது சுலோகம். ஆக உலகத்தில் நமக்கு நாம தான் முயற்சி செய்து எல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட எல்லாருக்குமே ஒரு குரு இருப்பார். குல குருன்னு ஒருத்தர் இருப்பார். சொந்தமாக நீங்களே கூட யாரையாவது குருவாக நினைச்சிருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு குருவாக இருப்பார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். குரு அஷ்டகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எது எங்கே போய் எந்த வேலை செய்தாலும் சரி உன் மனசு அவரால் தான் செய்யப்பட்டது அப்படின்னு நினைக்க சொல்லும். இதைத்தான் இங்கே சொல்கிறாரு. அந்த சுலோகம் பாருங்க. யசேத் கதம் திக்ஷு தான பிரதாபாத் ஜெகத்வஸ்து சர்வம் கரேயத் பிரசாதாத் குரோரங்கி பத்மே மனசேன லக்னம் ததக்கிம் 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 ததக்கிம். என்ன, வள்ளல் என தந்து வான் புகழை கொண்டார். வள்ளல் என தந்து வான் புகழை கொண்டார். உள்ளபடி உலகில் எல்லாம் பெறுவார். என்றிருந்த போதும் குருவின் மலரடியில்
லயிக்காத மனதால் பயன் என்னவாகும், பயன் என்னவாகும், பயன் என்னவாகும், பயன் என்னவாகும். குருவே அபயம், குருவே சரணம், குருவே அபயம், குருவே சரணம். இந்த 2 வார்த்தையை ஏன் கடைசியில் போட்டிருக்காங்கன்னா, அந்த குரு அஷ்டகத்தில் இது கிடையாது, ஆனால் இது மறைஞ்சு இருக்குது. இது குருவுடைய பாதம் தான் சரணம். நமக்கு நம்மளை யார் காப்பாற்றுவா அப்படின்னா குரு. அபயம்னா என்னது? ஆபத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு அபயம்னு கிடையாது பேரு. இந்த வார்த்தையே பாருங்க. அவ்வளவுதான் பயம். உலகத்துல நமக்கு எல்லா வகையிலும் பயம். சொத்து நிறைய சேர்த்துட்டீங்கன்னா ஒரு பெரிய பயம் இருக்கு. என்னன்னு யாராவது ஒருத்த போறான், எதுக்கு இங்க போறான், அதாவது எடுத்துருவானோ, இப்படி பயம் வரும். எல்லா வகையிலையும் ஒண்ணும் இல்லை. ஒரு பறவையே வந்துருச்சு அப்படின்னா சந்தோஷம்தான், ஆனா ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். என்னன்னு என்னைக்கு இதை பறிச்சுடுவாங்களோ, இதை என்னைக்கு இறக்கி விட்டுருவாங்களோ அப்படின்னு யாரும் எங்கெங்க காக்கா பிடிச்சி வைக்கணுமோ அதான் செய்வான். அப்போ எந்த வகையிலையும் சரி பயம் இருக்கும். குருவுடைய பாதத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா இந்த பயமே போயிடுமா. அவர் அபயம் தான், பயப்படாத நான் இருக்கேன் அப்படி சொல்ற. ஆக ஒருத்தர் செய்யக்கூடிய நல்லதும் கெட்டதுக்கும் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு யார் சொல்லி தர்றா? குரு. பயம் இல்லாம நீ இருக்கிறதுக்கு இதை செய் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவர் யாரு? குரு. அவர் சொல்றப்போ நமக்கு நன்மையா இருக்கலாம், ஆனா காமனா பொது உடைமைகளை பார்க்குறப்போ அது பலன் தராததா இருந்துச்சுன்னு வைங்க. குரு சொல்றது அப்ப என்ன செய்வாரு? குரு சொன்னதான் செய்யணும். ஆனா குருவே நம்முடைய நன்மையை நோக்கித்தான் எல்லாம் சொல்றாரு. ஆனா அந்த நன்மையில சுயநலம் கலந்துருக்குன்னு வைங்க. தர்மத்துக்கு எதிரா தர்மம்னு ஒரு முறை இருக்குல்ல, அதுக்கு எதிராக ஒன்று இருந்துச்சு. அது குருவுக்கு தெரியுது. எதிராக இருந்தாலும் இவனுக்கு இது நன்மை பயக்காது, அதனால இதை செய்யாதுன்னு தடுக்கிறாருன்னு வைங்க. அப்ப அவர் என்ன பண்ணுவார்? குரு சொன்னதை கேட்கணும். குரு சொன்னதை கேட்கலன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாருக்கு தெரியும் கதை? இந்த கதை ஒண்ணும் இல்லை. சுவாமியே பகவான் இருக்காரு, விஷ்ணு பகவான், அவரே கூட நம்ம கிட்ட வர்றப்போ அவர் பேச்செல்லாம் நம்பாதீங்க. என்ன மகாவிஷ்ணு பேச்சை நம்ப கூடாதா அப்படின்னா, ஆமா அவரே கூட பொய் சொல்லுவார். பொய் சொல்றதும் இல்லாம ஏமாற்றுவார். அப்படிதான் வந்து ஏமாற்றினார். குட்டையா வந்தாரு வாமனன்னா. எதுக்காக வந்தாரு? 3 அடி வாங்குறதுக்கு இல்ல, தானம் கேட்க. அவர் தானம் கொடுத்துட்டு இருக்காரு எல்லாருக்கும், எனக்கும் கொடுன்னு சொல்லி வந்தாரு. அந்த பலி சக்கரவர்த்தியுடைய குலம் இருக்க, அது அசுர குலம் இல்லையா? அசுர குலத்துக்குன்னு ஒரு குரு இருக்காரு, எல்லாத்துக்கும் குரு இருப்பார்ல. அப்ப அந்த குரு இருந்தா அவர் யாரை காப்பாற்றுவாரு? அசுர குலத்துல உள்ளவங்க தான் காப்பாற்றுவார். அசுரன்னு தெரிஞ்சாலும் கூட அவர் எல்லா வகையிலையும் காப்பாற்றிட்டு இருக்காரு. இவர் அவருக்கு புரிஞ்சிருச்சு வந்திருக்கிறது யாருன்னு. வாமனன் தான் வந்திருக்கான், வேற ரூபத்துல வாமனா இருக்கிறவர் அப்படின்னு. அவர் வந்து உனக்கு என்னப்பா வேணும்னுட்டார். எனக்கு ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வேணாம்னா, சும்மா என் காலால 3 அடி நான் அளந்துக்கிறேன் பூமியை, அது கொடுத்தா போதும்ட்டார். உடனே பள்ளி இவ்வளவு சின்ன பையன் அளந்த எவ்வளோ அளந்துட போறாரு? 3 அடி எடுத்துக்கோ, 1 சென்ட் கூட வராது அளந்தா, எடுத்துக்கோன்னு தாத வார்த்தை கொடுக்க பார்க்குறாரு கமண்டலத்துல. சுக்கராச்சாரியார் வந்து சொல்றாரு, கொடுக்காத. இந்த தானம் பண்றப்போ தடுக்க கூடாதும்பாங்க. தானம் அது நன்மையோ தீமையோ, தானம் பண்றவன கெடுக்காத, கொடுக்கட்டும் விடு அப்படின்னு. ஆனா இவர் அப்படி இல்லை. எதுக்கு தடுக்கிறாரு? அபயம். என்னகிட்ட இவன் சரண் அடைஞ்சவன், குருவே சரணம், குருவே அபயம். சரண் அடைஞ்ச பிறகு நான் தானே காப்பாற்றணும், இவனுக்கு நன்மை பயக்காதுன்னு தெரிஞ்சு தடுக்கிறாரு. ஆனா அவர் கேட்கறது இல்லை. ஏன்னா
தானம்னு வந்துட்டா நானும் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். இதான் சங்கடம். தர்மத்துக்காக நான் தரேன்னு ஒத்துக்கொண்ட கொடுத்தானே ஆகணும். குரு ஏன் தடுக்கிறாரு தெரியல. இல்லை நான் கொடுத்தத ஒன்றும் ஆகாது, நீங்கள் இருக்கீங்கல்ல அப்படிங்கிறான். இருந்தாலும் நான் என்ன சொல்லியும் நீ கேட்கலன்னா பலனை அனுபவிக்க வேண்டியது வந்துடும். அதனால இவன் சொன்ன பற்றி கேட்கறது எப்படியாவது தடுக்க வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுறார். அவர் 3 அடி இப்போ அளக்கணும். பேசாமல் 7 ரூபத்தில் தான் நான் அளக்கணும். எப்படி அளந்தார்? அவர் சொன்னாரா நான் விஸ்வரூபம் எடுப்பேன், அப்படிதான் அளப்பேன் ஒன்று சொல்ல. விஸ்வரூபம் எடுத்து 3 அடி அளந்தா. 1 அடி அளந்தா எதுவும் அளந்தாரு, பூமி முழுவதும் அலைஞ்சிட்டார். இன்னொரு அடி வானம் முழுவதும் பூல் புவ சுவ முடிஞ்சது. 3வது அடிக்கு இடமே இல்லை. பலி 3வது அடிக்கு எங்க இடம் அப்படின்னா யோசனை பண்ணாரு. எங்கேயுமே இடம் இல்லையா, அப்ப என் தலையில வையுன்னா தலையில வச்ச பூமியில அழிச்சு விட்டார். இப்ப என்ன யோசிக்கிறோம், அவரு அப்பவும் இந்த தண்ணியை ஊற்றிட்டு கொடுக்குறாரு பார்த்தீங்களா தாரை வாக்குறதுக்கு. அப்போ குரு என்ன பண்றாரு, தண்ணி வந்தா தானே கொடுப்ப, நீ தண்ணி வர விடாம வண்டு ரூபத்துல போய் அந்த கமண்ட ஓட்டையை அடைச்சிட்டார். சாய்க்கிறாரு, தண்ணி வர மாட்டேங்குது. பலி சக்கரை வச்சு ஊற்றி ஊற்றி பார்க்குறாரு, தண்ணி வர மாட்டேங்குது. இந்த இவர் பார்த்தா வாமனன் டப்பை எடுத்து ஒரு குத்துனார். கண்ணில் போய் குத்தி வச்சது சுக்கராச்சாரியார். அதனால சுக்கராச்சாரியருக்கு ஒரு கண்ணு இல்லை, ஒரு கண்ணு தான் இருக்கும். முடிஞ்சது கதை. சொன்ன வச்சு கேட்கலன்னா இருந்தாலும் காப்பாற்றுவார். குரு ஆகப்பட்டவர் அப்படிதான், அவர் நல்லவரோ கெட்டவரோ. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது? நீங்க தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லணும், தினமும் பகவத்கீதை சொல்லணும். சொல்றீங்களா? சொல்ல மாட்டோம். ஆமா சொல்லுவோம் அப்படின்னு. உங்களுக்கு வியாபாரத்தில் நஷ்டம் வருது, இல்லை கையில் சுகம் இல்லாமல் ஒரு சீக்கு வந்து ரொம்ப அவஸ்தை பண்ணுறோம் அப்படின்ன உடனே லலிதா சஹஸ்ரநாமம், சௌந்தர்ய லகரி, விஷ்ணு சஹஸ்ரநாமம் அதில் போட்டுருக்கு பலச்சுருதி. என்ன தெரியுமா, இத்தனாவது ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை தடவை சொன்னீங்கன்னா உங்களுக்கு வியாபார அபிவிருத்தி ஆகும் அப்படிங்கிறான். அப்படி சொல்லியிருக்காங்க. பகவத்கீதையில கூட இருக்குது. பகவத்கீதை பாராயணம் பண்ணுறப்போ இந்த ஸ்லோகம் பாராயணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போகாத நோய் கூட போயிடும். ஏன் அப்படி சொல்றாங்க? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் சொல்ற, நீ ஒன்றும் கஷ்டப்படாத, பகவான் எப்படிப்பட்டவர் தெரியுமா, கருணை உள்ளம் கொண்டவர். நீ பகவானை நோக்கி போகவே மாட்டேங்கிற, நீ ரொம்ப கூட போகாத, ஒரே ஒரு அடி எடுத்து வை. பகவானை நோக்கி எத்தனை அடி எடுக்கணும்? ஒரு அடி எடுத்து வச்சா அவரு 10 அடின்னு வச்சுக்க, இதுக்கு 100, 10 அடி முன்னாடி வருவார். நீங்க ஒரு அடி எடுத்து வச்சீங்க, அவரு அப்படின்னா என்ன அர்த்தம்? தூரமா இருந்தவர் சீக்கிரம் முன்னாடி 9 அடி எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்படிதான் பழமொழி சொல்றாங்க, பக்தர்கள் சொல்றாங்க. நீ பகவானை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அவர் 10 அடி எடுத்து வைப்பார் அப்படின்னோடனே நமக்கு ஒரு ஆசை வருது. சரி ஒரு அடி எடுத்து வைக்கணும். ஒரு அடி எடுத்து வச்சா அவர் எத்தனை அடி எடுத்து வச்சிருப்பாரு? 10 அடின்னு நினைக்கிறோம். அந்த 10 அடி எவ்வளவு தூரம் கடந்திருக்குன்னு தெரியுமா? இந்த ஒரு அடிக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்? விஸ்வரூபம் எடுத்து 3 அடி அளந்தால, அதே மாதிரி பகவான் நம்மள மாதிரி மானிடரா இருந்து நான் ஒரு அடி எடுத்து வச்சா அதே மானிட ரூபத்தில் அவர் 10 அடி எடுத்து வச்சான்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு அடிக்கு இணையா எந்த ரூபம் எடுத்தா 10 அடி எடுத்து வச்சா ஒரு அடி ஆகுமோ அந்த ரூபம் எடுத்துதான் வைப்பார். கதை புரியுதா? ஆனா அவர் சொன்ன மாதிரி செஞ்சிருக்கார். ஒரு அடிக்கு எந்த பிராணி 10 அடி எடுத்து வச்சா ஒரு அடிக்கு ஈக்குவல் ஆகும்? அது மாதிரி அவர் வருவார். ஆக வாக்கு நம்ம அந்த ஆன்மீக விஷயங்களை புகுத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு லாபகரமான விஷயத்த நம்ம எடுத்து சொல்றோம். அதைத்தான் இங்க சொல்ற, கொடையின் சிறப்பால் திக்கெட்டும் புகழ் பரவி இருந்தாலும். இப்ப பலி பாருங்க, பலி சக்கரவர்த்தி மாதிரி கொடையில எது தடங்க வந்தாலும் சரி சொன்ன மாதிரி வாக்க கொடுப்பார் என்கிற புகழ் அவருக்கு இருக்கு, பலி சக்கரவர்த்திக்கு. எவருடைய அருளினால் உலகத்து பொருள் அனைத்தும் கைவருமோ
ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நம்ம முயற்சி செய்யாமலேயே நம்ம கைக்கு வரும். எப்படி அப்படின்னா, நம்முடைய குருவுடைய பார்த்த மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருந்தா போதும். நம்முடைய சுய முயற்சி எதுவுமே தேவையில்லை. பகவான் அப்படியே தருவார். ஏன்னா அவரே சொல்றார், என்ன நீ நினைச்சிட்டே இருந்தா உங்க யோகக்ஷேமத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு. அப்புறம் இந்த வள்ளல் அப்படின்னு சொல்ற வார்த்தைக்கு தானம் கொடுக்கிறவர்னு அர்த்தம். இந்த உலகத்துல திக்கெட்டும் புகழ் பரவி இருந்தாலும், திக்கு எட்டும்னா 8 திசை இருக்கு. அப்ப அமெரிக்கா, ஜப்பான், அது எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கு ஒருத்தருடைய புகழ். இவன் தான் வள்ளல்னு. யாருடைய பேரு? எல்லாருக்கும் தெரியும். அவர் மாதிரி வள்ளல் யாருமே கிடையாது. கர்ணன் பாருங்க, கர்ணனுக்கு அவ்வளவு பெரிய மனசு. வள்ளல் தன்மை எப்படி வருதுன்னா, தன்னை அவர் கொஞ்சம் கூட ஒரு பொருட்டா நினைக்க மாட்டார். யார் எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாரானவர். அதே மாதிரி தனக்கு வேணுங்கிறப்ப அவர் குருவை நாடி போனார். அங்க கொஞ்சம் மோசம் பண்ணார். யார்கிட்ட போனார்? ஒரு விஷயம் கற்றுக்கொள்றதுக்கு பரசுராமர்கிட்ட. தான் இன்னாரு அப்படின்னு, தான் பிராமணன் சத்திரியன் அல்ல அப்படின்னு கொடுத்தாரு. எல்லாம் கற்றுக்கொண்டாரு. ஆனா விஷயம் புரிஞ்சிருச்சு. கடைசியில மனசெல்லாம் குருகிட்ட தான் இருக்கு. குருவுடைய திருவடியில மனசு லைத்து இருக்கு. ஆனா கை வர பெற்றுதா? கடைசியில நீ என்னவே நினைச்சிட்டு இருந்தாலும் கூட என்கிட்ட கற்றுக்கொண்ட இந்த வித்தை உனக்கு பயன்படாம போயிடும்னார். காரணம் ஒன்னே ஒண்ணுதான். என்னது? ஏமாற்றி வாங்கிட்டார். தம் குருவின் திருமலையடியில் லைக்காத மனம்ங்கிறது, அதுல எதுவுமே பிழை இருக்கக்கூடாது. கள்ளம் கபடம் எதுவும் இருக்கக்கூடாது. உண்மையா இருக்கணும். அதுதான் அந்த சிவபுராணத்துல சொல்றாரு, விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உருகும் நலம். அந்த உருகி இருக்கக்கூடிய நலம் உண்மையிலேயே அவன்கிட்ட நலம் இல்லாத பொய். பகவான் இன்னைக்கு அப்படியே அழுகுற மாதிரி காட்டுவான், எல்லாம் செய்வான், புலங்காய்கமெல்லாம் ஆகும். பா ஆண்டமில்லை போல் பக்தி அப்படின்னு எல்லாம் காட்டும். ஆனால் உலகத்தில் பார்த்தோம்னா அது இருக்கான்னு தெரியாது நம்ம. அதனால தான் இங்க சொல்றாரு, குரு அவருடைய பாரத்துல மனசு வச்சு எத்தனை வித்தை வேணாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நேர்மையா இருக்கு. இதை இங்க காட்டப்படுது. அதனால்தான் அந்த சிறப்பு கொடை வள்ளல் என்ற சிறப்புல திக்கு எட்டும் உனக்கு இருந்தாலும் கூட உன் உயிரை அது காப்பாற்றும். அவர் சொல்றாரு, எத்தனையோ பேர் கர்ணனுக்கு இடைஞ்சல் பண்ணாங்க. ஏகப்பட்ட வேதனை அவருக்கு இருந்தது. வாழ விடாம தடுத்தவங்க எத்தனையோ பேர். அதுல முக்கியமானவர் யாரு? கர்ணனை வாழ விடாம தடுக்கிறது. அவன் மேல வந்துடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பலசாலி. துரியோதனுக்கு உதவி செஞ்சிருவாங்கல்ல. அதனால அவன் வாழ்க்கையில தடை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சவர் ஒருத்தர். ரொம்ப நினைச்சார். யாரு? மகாபாரதம் எல்லாருக்கும் தெரியும். துரோணாச்சாரியார் அதை விட ரொம்ப நினைச்சாரு ஒருத்தர், கிருஷ்ண பகவான். அதனாலதான் சொல்றாரு, அவர் செய்யறது யாருக்குமே தெரியாது. நல்லவர் மாதிரி இருந்துக்குவார். நாங்க கூட தோத்து போயிடுவார். ஆனா இவர் பண்ற வேலை அப்படி. அதனால இந்த மகாபாரத ராமாயணத்தை படிச்சுதான் நம்முடைய திரை உலகத்துல சில கவிஞர்கள் பாட்டு எழுதுறார். பாட்டு இதுல இருந்துதான் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகி வந்திருக்கு. இவருக்கு கொல்லணும்னு நினைச்சாலும் கர்ணனை கொல்ல முடியாது. ஏன் கொல்ல முடியாம இருக்காங்க? அவர் செய்த தர்மம் அது காப்பாத்துதுன்னு எழுதுறாங்க. தர்மம் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். உயிர் காப்பாத்துது. ஆனா இவருக்கு கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் வரலையா. மழை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும். பனி போல நீங்கிடும். அப்படிதான் இருந்தது அவருக்கு. கொஞ்சம் கூட இல்லை, விசனப்படவே இல்லை. யார் எது கேட்டாலும் சரி தடுறதுக்கு தயாரிக்க, தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. தம்மை வாழ விடாமல்
இருக்கிறவர் வாழக்கூடாம தடுக்கிறாங்கல்ல, வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். பண்ணாடா இல்லையா? வந்தாங்க. தர்மம் அப்படி பண்ணுது. இந்திரனே அப்படிதான் வந்தான். எவ்வளவு பெரிய ஆள். கண்ணங்கிட்ட வந்து மாறு வேஷத்துல அவன் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதை கேட்கிறாரு? 2 விஷயம் கேட்கிறாரு. குண்டலத்தையும் கொடு, கவசத்தையும் கொடுன்னு. கிருஷ்ணன் எதை கேட்டாரு? இந்த தர்மம் செஞ்சு 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 பழக்கமாக புண்ணியம் வந்துருச்சு. இந்த புண்ணியத்தை காப்பாற்றிட்டே இருக்குதான். ஆக இவர்கிட்ட இருக்கிற இந்த புண்ணியத்தை தானமா நம்ம வாங்கிட்டோம்னா அவர்கிட்ட ஒன்று தான் போயிடும் இல்லையா? அப்போ இவர் காப்பாற்றப்படுவார், மற்றவங்கெல்லாம் காப்பாற்றப்படுவாங்க. அப்படின்னா அவர் வயசானவர் மாதிரி வந்து உன் புண்ணியம்லாம் எனக்கு கொடுணும். அவர் கண்டுபிடிச்சிட்டார், புண்ணியம் கொடுத்துட்டார். இப்போ அவர் கண்ணங்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லையா? இருக்கா? என்ன இருக்கு பாத்தீங்களா? இந்த புண்ணியத்தையும் தியாகம் பண்ணிட்டதுனால அவருக்கு இப்ப என்ன கிடைக்குது தெரியுமா? உலகத்தில் இருக்கக்கூடிய திருஷ்யத்திலிருந்து வரக்கூடிய எல்லா சுகபோகங்களும் போயிடுச்சு. அதையே தியாகம் பண்ணிட்டனால தீக்குக்கு போயிட்டாரு. இதுதான் கதை. ஆக நம்ம கிட்ட உலகத்துல கிடைக்கிற பொண்ணும் பொருளும் பதவியும் மவுசும் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நம்ம கொஞ்சம் கூட செழிக்காம எதை கேட்டாலும் கொடுத்துடணும். அந்த மாதிரி திருஷ்யத்திலிருந்து கைவிட்டோம்னா போக 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 நமக்கு என்ன ஆகுது? அதெல்லாம் புண்ணியமாக புண்ணியத்தையும் எடுத்துட்டாயா வேணாம்னு என்னொன்னு. புண்ணியமும் இல்லை, பாவமும் இல்லை. அப்ப அவங்ககிட்ட என்ன இருக்கும்? இதுக்குதான் இருக்கும். ஏன்னா 2 திருஷ்யமுமே இல்லையே. அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், 2மே ஆகாதது. புண்ணியத்தை சேருங்க. பாவத்தை தொலைக்கணும்னா புண்ணியம் செய்யணும். புண்ணியத்தை தொலைக்கணும்னா விட்டுறணும். அதை எதிர்பார்க்க கூடாது. இருள் சேர் இரு வினையும் சேரான்ட்டார் வள்ளுவர். இருளை சேர்க்கின்ற அப்படின்னா அஞ்ஞானத்தை சேர்க்கின்ற. இருள்னா அஞ்ஞானம். எது அஞ்ஞானத்தை சேர்க்கும்? இரு வினையினார். இரு வினைன்னா என்னது? லாபத்தை தருகின்ற நல்வினை, தீமையை தருகின்ற ஆகாத வினை. ஆக இந்த இரு வினையும் சேராது அவனுக்கு. யாருக்குன்னா பொருள் சேர் புகழ் புரிந்தால் மட்டும். இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தால் மட்டும். யார் இறைவனை நம்பி அவனை பொருளா கொண்டு அவர் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு இந்த திருஷ்யத்திலிருந்து வரக்கூடிய 2 வினைகளும் அவனுக்கு சேராது. அப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த காலத்துல நிறைய மரங்கள் இருந்தது. இந்த காலத்துலயும் மரங்கள் இருக்குது, ஆகாத மரங்களா இருக்குது. மிஞ்சி போனா இப்போ ரொம்ப தேக்கு மரம், வேப்ப மரம் அப்படிதான் இருக்கு. அந்த காலத்துல எந்த மரம்? சந்தன மரம். பயங்கரமா சந்தன மரம் விளைச்சலா இருந்தது. அதுதான் அரண்மனை கட்டினாங்க, வீடு கட்டினாங்க, எல்லாம் கட்டினாங்க. ஒரு பிராமணன் எங்க அம்மாவுக்கு எரிக்கணும் சுடுகாட்டுல, சாதாரண மரம் வேணாம், எனக்கு சந்தன மரம் வேணும்னு கேட்டுட்டு வர்றாரு பாண்டவர்கள்கிட்ட. அவர் பார்க்குறாரு, தெரிஞ்சு எங்கேயுமே சந்தன மரம் காணும். சந்தன மரம் இல்லை, அதுக்கு அடுத்த மரம் ஏதாவது கொடுக்கவா அப்படின்னு. அர்ஜுனன் பாண்டவர்கள் பண்ணுறவங்க, எனக்கு சந்தன மரம் தான் வேணும். இல்லையா, சரி நான் அவர்கிட்ட போகிறேன் அப்படின்னு துரியோதனன் பக்கம் வந்தார். கர்ணங்கிட்ட, பிரபு எனக்கு சந்தன மரம் வேணும் அப்படின்னா. அவர் ஆளுகளை விட்டு தேடி பார்த்தாரு, எங்கேயுமே சந்தன மரம் காணும், எங்கேயுமே சந்தன மரம் இல்லை. சரி இருப்பா, அவங்க சந்தன மரம் தானே தரேன் அப்படின்ட்டு ஆளுகளை கூப்பிட்டு அவர் வெளியே போயிட்டார். இந்த மரம் எல்லாம் சந்தன மரத்தெல்லாம் கட்டப்பட்ட அரண்மனை, இதை இடிச்சு அவருக்கு தேவையானதை கொடுன்றார். உபயோகிக்கிறது தான், ஆனால் கட்டப்பட்டிருக்கு, அது தேவையில்லை, அவன் கேட்கறத கொடுக்கணும், அவ்வளவுதான். அடிச்சு கொடுத்துட்டார். இப்போ யார் வள்ளல்னு பேர் வாங்குறார் பாருங்க. இருக்கு, ஆனா உபயோகத்தில் இருக்கு. கேட்டுட்டான், உபயோகம் இருந்தாலும் பரவாயில்ல கொடு. அப்படிப்பட்டவரால தான் கவச்சமும் குண்டலமும் கொடுக்க முடியுது. உயிரே போனாலும் பரவாயில்ல. அப்படிப்பட்டவருக்கு தான் எனக்கு புண்ணியம் வந்து காப்பாத்துதா, நான் இறந்தாலும் பரவாயில்ல, இந்த புண்ணியம் கூட எனக்கு வேண்டாம்னு கொடுக்குறாரு. அப்ப அவர் படிப்படியா எங்க போறேன்னா உள்ள போயிட்டார், படிப்படியா துருக்கிட்ட போயிட்டார். வாழ்க்கையுடைய லட்சியமே அதுதான். இதை காட்டி தரக்கூடியவர் யாருன்னு கேட்டா அந்த குரு. அதனாலதான்
கொடையின் சிறப்பால் திக்கெட்டும் புகழ் பரவி இருந்தாலும் எவருடைய அருளினால் உலகத்து பொருள் அனைத்தும் கை வருமோ. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் கை வரும், ஆனா அதே எனக்கு குரு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒட்டிட்டு இருக்கக்கூடாது, அதையும் விட தெரியணும். அந்த குருவினுடைய திருவடி தாமரைகளில் மனம் வைக்கணும். ஆன்மீக குருவே இறைவனின் கருணை மிகவும் பிரதிநிதி என்றார் பாகவதத்துல. குருவில் 2 குரு இருக்கு. ஒரு குரு உலக சம்ரட்சணைக்கு கொடுக்கிறவர், இன்னொரு குரு இதை கடந்து ஆன்மீக விஷயத்தை கொடுக்கிறவர். அவர் தான் நமக்கு பிரதிநிதியாக இருக்கார். அதைத்தான் இங்கே சொல்ல வந்தார். இந்த சுலகத்தில் வள்ளல் என தந்து வான் புகழை கொண்டோர் உள்ளபடி உலகில் எளிதில் எல்லாம் பெறலாம். ஆக குரு 2 வகையில் நமக்கு உதவி செய்கிறார். எந்த வகையிலையும் அங்க சில சந்தேகங்கள், உலகத்து சமாச்சார சந்தேகங்கள் கூட குருகிட்ட வந்துச்சுன்னா அந்த சந்தேகம் குரு தீர்த்து வைப்பார். உதாரணமா ஒரு பெரிய ராஜா சக்கரவர்த்தி குருவா ஒரு சன்னியாசியை வச்சிருந்தார். அவர் சொல்ல பேச்செல்லாம் கேட்பார், உபதேசம் வாங்கிக்குவார். குரு உபதேசம் செய்தார். என்ன தெரியுமா? உலக விஷயங்களையும் ஆன்மீக விஷயங்களையும் கலந்து ஒரு உபதேசம் செய்தார். நீ நல்ல ஆட்சி செய்கிறதா இருந்தால் நீ ஒன்று செய்யணும், பாகுபாடு பார்க்காம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்த்து நீ ஆட்சி செய், உனக்கு எல்லா புகழும் கிடைக்கும் சார். எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்? ஒன்னா பார்க்கணும் அப்படின்ட்டார். அப்படிங்கிறீங்க, வித்தியாசம் பார்க்கக்கூடாதா, பேதம் பார்க்கக்கூடாது? ஆமான்ட்டார். கொஞ்சம் நாள் போச்சு. அந்த பேரரசருடைய வீட்டுக்கார அம்மா இந்த குருக்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணான். பிரபுன்னா, நீங்கள் உபதேசம் பண்ணீங்க, என்னுடைய வீட்டுக்காரர் வேற மாதிரி ஆயிட்டாரு. என்ன அப்படின்னா, வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரியெல்லாம் என்ன மாதிரியே பார்க்குறாரு. குரு தான் சொல்லியிருக்காரு எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும், யாரையும் பேரம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால என்ன தப்பு, குரு தான் சொன்னாருன்னு என்கிட்ட சொல்கிறாரு, இதை மாற்றுங்கோ, என்ன செய்யணும்னு செய்யுங்க. அப்படியா செய்கிறார்? ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு விருந்துக்கு என்னை கூப்பிடு, உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லு, நான் விருந்துக்கு வரேன், நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும், ரகசியமாக சில விஷயம் சொல்லி வச்சுட்டார். ஓகே அப்படின்ட்டு அவங்க விருந்துக்கு வந்து உக்காந்துட்டாங்க. வாழை இலை போட்டாங்க, எல்லாம் பரிமாறினார். என்ன திடீர்னு குருவெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்கன்னு கேட்டார். எல்லாம் பரிமாறிட்டே வரப்போ ஆகாத ஒரு பொருள் மலம், அதையும் ஒரு பொரியல் மாதிரி வச்சுட்டான். ராஜா பார்த்தாரு, என்ன இதெல்லாம் வைக்கிற அப்படின்னா, நான் இதுவும் வைக்கலாமே, என்ன இது ஒரு வகையான காய் அப்படின்னு, இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு. அப்போ இவர் சொன்னார், ஏன் இப்படி சொல்றீங்க, எதுவுமே பேதம் பார்க்கக்கூடாது, எல்லாம் ஒன்றா பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், இது எதுக்கு மாற்றி பார்க்குற, வேக ஆகாததுன்னு. என்ன குருவே, இது போய் சாப்பிட முடியுமா, நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. நான் சாப்பிட்டா நீ சாப்பிடுவியா அப்படின்னு. சாப்பிட்றேன்னு அவர் என்ன பண்ணாரு, அப்படியே பன்றி உருவமாக மாறிட்டார். அது பிரியமாக சாப்பிடும் பன்றி, அது மாதிரி இவர் சாப்பிட்டார், நீயும் சாப்பிடுங்க. அப்போதான் உணர்ந்தார் ஒரு விஷயம், என்னன்னு, எல்லா வேலையும் எதுவும் பேதம் பார்க்காம இருக்க முடியாது, பேதம் பார்த்து ஆகணும். எல்லாத்துலேயும் உள்ள இருக்கக்கூடிய பொருளை பார்க்கணுமே ஒழிய வெளியே இருக்கக்கூடிய பொருளை பார்க்கக்கூடாது. இது சங்கராச்சாரியோட கதையிலே சிஷியர்களுக்குள்ள நடந்திருக்கு. போற இடங்கள்ல சிஷியர்களும் பின்னால போவா. ஒரு இடத்துல கல் காய்ச்சிட்டு இருந்தான், மரத்துல இறக்கிட்டு இருந்தார் பணங்கள். சங்கராச்சாரியர் எனக்கு கொஞ்சம் கொடுப்பான்னா, கல் குடிச்சிட்டார். அது குடிக்க கூடாது, ஒரு சாது குடிச்சார். சிஷியர்கள் பார்த்தாங்க, என்ன கல் குடிச்சிட்டு போறாருன்னா, குருவே குடிக்கிறாரு, நாமளும் குடிக்கலாம், எனக்கு கொடுப்பான்னு வாங்கி சாப்பிட்டான். அவர் பார்த்தாரு, ஒன்றும் சொல்லலை. இவங்களும் குடித்தாங்க. ஏன்னா குருவை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம், குரு என்ன சொல்கிறோம் அதை நம்ம செய்யணும், அதை வழிகாட்டி தானே. கொஞ்சம் தூரம் போனார். ஒரு இரும்பு பட்டையில் ஒருத்தன் மோல்டு பண்ணுறதுக்கு இரும்பை காய்ச்சி குழம்பு பண்ணி வச்சிருக்காரு. அங்கே போய் ஒரு டம்ளர் குழம்பு, இரும்பு குழம்பு குடிக்கிற அப்படிங்க. சாமி இதையா அப்படின்னு. ஆமாப்பா அப்படின்னு. ஒரு டம்ளர் நிறையா குடிச்சு சுடும் ஏற்கனவே அது கடைன்னு குடிச்சிட்டாரு. இவங்க பார்த்து, ஐயோ நம்மளால குடிக்க முடியாது அப்படின்னு இவர் போகிறவங்க பின்னாலே வந்தாங்க. திரும்பி பார்த்தாரு,
என்ன வெறுமனை நான் குடிக்காங்க, நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, அப்பதான் பின்னால் வரணும். சாமி அது எப்படி குடிக்கிறதுன்னா எனக்கு தெரியாது, நான் குடிச்சிட்டு போனேன், நீங்க குடிச்சிட்டு வா, முடியுமா? இப்போ அப்போ அந்த சக்தி அவங்களுக்கு இருக்கிறத செய்யறாங்க. நாம பக்குவப்படாமலேயே அவர் செய்தார் அப்படின்னு நம்ம செய்ய முடியுமா? இதனாலதான் இங்க சொல்றார். கர்ணனுடைய விஷயத்துல பார்த்தோம்னா அவர் என்னதான் உலகத்துல இருந்தாலும் கூட எங்க இருந்தார் உண்மை இல்லை அப்படின்னா ஆன்மீகத்தில் இருந்தார். இந்த வேதாந்த ரத்னாவளி அப்படின்ட்டு ஒரு நூல் இருக்கு. அதுல 9 வகையான சாஸ்திரம் இருக்கு. அந்த 9 வகையான சாஸ்திரத்துல நானாஜீவவாத கட்டளை, மகாராஜா துறவு, கீதாசார தாலாட்டு, சசிவர்ண போதம், கைவல்ய நவனிதம், இப்படி நிறைய வரும். அதுல மகாராஜா துறவு அப்படின்ற ஒரு ஆச்சரியமான கதை. அது விளக்கம் சொல்றவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கர்ணனுடைய கதையை அதுல கொஞ்சம் செலுத்தியிருக்காரு. என்னன்னா, கண்ணன் வாழ்ந்து கழித்த கதை போல அப்படின்னு சொல்லியிருக்க. கண்ணன் அப்படின்னா கர்ணன், கர்ணன் வாழ்ந்து கழித்த கதை போல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வாழ்ந்து கழித்த கதை என்ன கதை, அவர் என்ன எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னு காட்டப்படுது. என்ன தெரியுமா? கர்ணன் உண்மையில யாரு, யாருக்கு எப்ப தெரியும்? அதெல்லாம் கர்ணனுக்கு சரியா தெரியாது. ஆனா கர்ணன் உண்மையில யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். தேரோட்டியின் மகன். கர்ணன் தேரோட்டியின் மகனா தான் வாழ்ந்திருக்கார். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவன் குந்தியுடைய புத்திரன் பாண்டுடைய புத்திரர்கள் தெரிஞ்சிருச்சு. இப்போ தேரோட்டியுடைய மகன், இப்ப விஷயம் தெரிஞ்சவன குந்தியுடைய புத்திரன், பாண்டவர்களுடைய ஒருத்தன். இப்ப இங்க வாழ்ந்து கழித்த கதை போலன்னா என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அதை வாழ்ந்துட்டு இருக்கிறான் கர்ணன். விஷயம் தெரியாதப்போ அவன் என்னவா வாழ்ந்துட்டு இருக்கான்? தேரோட்டியின் மகன். ஆனா உண்மையில அவன் யாரு? தெரியலன்னாலும் அவன் குந்தியின் பையன்தான். தெரிஞ்ச பிறகு குந்தியின் பையன்தான். அவன் எப்பவுமே யாரு? குந்தியின் பையன்தான். தெரிஞ்ச பின்னையும் குந்தியின் பையன், தெரியாம இருந்தப்ப தேரோட்டியின் பையன் நீங்க சொல்லலாம். ஆனா அப்பவும் அவன். இது எதுக்கு சொல்ல வந்தது சொல்லுங்க? இது அப்படியே நீங்க நம்ம பாடத்துக்கு வரணும். இந்த கதையை எப்படி கொண்டு வரலாம்? இப்ப நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்களை நான் சோன்னு சொல்லுவீங்க. நீங்க சோன்சோ இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைங்க. இப்ப நீங்க யாரு? அந்த ரூமு, அந்த ஆன்மா. நான் யாரு? நான் சுப்பிரமணியம் கிடையாது. நான் யாரு? நான் ஆன்மான். ஆன்மான்னு தெரியாத முன்னாடி நீங்க யாரு? சுப்பிரமணியம் சொன்னீங்க. ஆனா உண்மையில சுப்பிரமணியம் இல்ல, பின்னாடி இருந்தது ஆன்மா தான். ஆக நான் சுப்பிரமணியம் நினைச்சிருந்தாலும் நான் ஆன்மாவா இருந்தேன். இப்ப சுப்பிரமணியா நினைச்சு வாழ்ந்தேன். இப்ப உண்மை புரிஞ்சது, இப்ப நான் ஆன்மான்னு சொல்றேன். அப்ப நான் அப்பவும் ஆன்மாதான், இப்பவும் ஆன்மாதான். இடையில என்னது? அது சும்மா. அந்த தேரோட்டியின் மகன் அப்படிங்கிறது சும்மா. அப்பவும் அவன் பாண்டுதான், பாண்டவனுடைய புத்திரன். இப்பவும் பாண்டவனுடைய புத்திரன் தான். இதைத்தான் சொல்றேன். நாம எப்பவுமே என்னவா இருந்திருக்கோம்? திருக்காதான் இருந்திருக்கோம். இடையில ஐடென்டிபிகேஷன் தப்பா நடந்துருச்சு. உண்மை புரிஞ்சவனா திரும்பவும் பழையபடி போயிட்டோம். ஆக நம்ம எப்பவுமே அப்படிதான் இருந்தோம். புதுசா கண்டுபிடிச்சு நான் என்னவா ஆகணுமா ஆயிட்டேன்னு சொல்றது இல்லை. ஆகல, அப்படியே இருந்தோம். அதுதான் இங்க காட்டப்படுது. அதனால இந்த கதையைத்தான் ஒரு ஆன்மீக குரு நமக்கு சொல்லித்தர போறார். அதனால இங்க யோசனை பாருங்க. பதவி, பட்டம், புகழ், வித்யை, சாஸ்திரம் படிச்சு பண்டிதன், செல்வங்கள், பேரும் புகழும், அப்புறம் பொருள் சேர்த்த பிறகு அதை கொடுத்து வள்ளல் என்ற பேரு, இதெல்லாம் இந்த 6 சுலகத்துல வருது. இது அத்தனையும் இருந்த போதிலும் குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னது? இதெல்லாம் பயன் கிடையாது.
இதெல்லாம் பயன்னு சொல்ல முடியாது. உலக சமாச்சாரங்கள்ல நீங்க எவ்வளவு ஹைலைட்டா போயிருந்தாலும் கூட அப்பா நான் அடைய வேண்டிய பயனை அடைந்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது பயன் அல்ல. உண்மையான பயன் இது ஆன்மீகத்தை காட்டி தந்தது. அதை காட்டி தந்துட்டான்னா அதான் உண்மையான பயன். அதனால இதெல்லாம் இருந்தா பயன் என்னவாகும், பயன் என்னவாகும் இது தெரியுதா? இந்த பயன் என்னவாகும் தான் வள்ளுவர் சொன்னார். என்னன்னு? ஆமா, இந்த உலக விஷயங்கள் கற்றதுனால் ஆய பயன் என் கொள் அப்படின்ட்டார். இதேதான் அவர் சொல்லியிருக்கார். குருவரங்களை பார்த்துமே மனசே நல்லாக்கணும். ததைக்கும் என்ற வார்த்தையை பயன் என்னவாகும்னா அவரு கற்றதுனால் ஆய பயன் என் கொள் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டார். எது கற்றதுனால? கற்றதுனால் ஆய பயன் என் கொள்னா எதை கற்றதுனால்னு சொல்றாரு? அவ்வளவுதான். திவிஷயத்துல என்னென்ன சமாச்சாரங்கள் இருக்கோ அத்தனையும் உங்களுக்கு அத்துப்படியாக நீங்க வாழ்க்கையில வித்யை அத்தனையும் கற்றுக்கொண்டாலும் 64 சாஸ்திரங்களும் கற்று உங்களால முடியாதது எதுவும் இல்லை என்ற அளவுக்கு நீங்களே ஒரு விஸ்வாமித்திர மாதிரி ஒரு உலகத்தையே சொர்க்கத்தையே சிருஷ்டிக்க கூட முடியும். அந்த அளவுக்கு கற்றுக்கொண்டாலும் பயன் என்கொள் அப்படின்ட்டு என்ன சொல்றாரு? வாழறிவன் நல்தாள் தொழாரினின். இந்த இடத்துல வாழறிவுன்னா என்ன தெரியுமா? இறைவன்னு நம்ம பொருள்படுத்தலாம். ஆனா உண்மையில இங்க என்ன வாழறிவுன்னு அனுபவப்பட்டவர். வாழ்வன் அனுபவ ஞானம் பட்டவர் யாரு? ஆமா, அவரை நம்ம அண்டி இருந்தோம்னா நமக்கு இது எல்லாம் கிடைக்கும். அதுதான் அங்க சொன்னாரு. என்ன? உலகத்து பொருள் அனைத்தும் கைவருமோ, யாருடைய அருளால வருமோ அவர் அப்படின்ற வார்த்தை. இப்போ சுலோகம் 7. ந போகே ந யோகே ந வாவாயுமேதே ந காந்தா சுகே நைவ வித்தே சுசித்தம் குரோரங்கிரி பத்மே மனச்சேன்ன லக்னம் ததக்கிம் 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 ததக்கிம். லௌகீக வாழ்வின் போகியனுமில்லை, பொன் பொருள்கள் மீது மோகமது இல்லை. என்றிருந்த போதும் மலரடியில் லைக்காத மனதால் பயன் என்னவாகும், பயன் என்னவாகும், பயன் என்னவாகும், பயன் என்னவாகும். குருவே அபயம், குருவே சரணம், குருவே அபயம், குருவே சரணம். போகத்தில், யோகத்தில், அஸ்வமேத யாகத்தில், காதலியின் இன்பத்தில், செல்வத்தில் கருத்தை செலுத்தாவிட்டாலும் குருவினுடைய திருவடி தாமரைகளில் மனம் குவியவில்லை என்றால் என்ன பயன், என்ன பயன், என்ன பயன்? இக முந்தைய சுலோகத்துக்கும் இந்த சுலோகத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுதா? முந்தைய சுலோகம் லௌகீகத்துல எவ்வளவு உயரத்துக்கு நம்ம சொத்து சேர்க்க முடிஞ்சு பெருமை பெறுவோமோ அத்தனையும் சொன்னார். வள்ளல் வரைக்கும் வந்துச்சு. வள்ளலா யாரால இருக்க முடியும்? யாருக்கு நிறைய பொருள் இருக்கு அவரால் தான் இருக்க முடியும். ஒண்ணுமே பொருள் இல்லாத வள்ளலா இருக்க முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தர்கிட்ட யாசிக்கிறதுக்கு போனார் ஒரு முஸ்லீம் ராஜா கிட்ட. என்ன என்ன வேணும்னா, கொஞ்சம் செல்வம் வேணும் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னா. அந்த நேரம் நமாஸ் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. சாமி கொஞ்சம் நேரம் உட்காருங்க, இந்த வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிட்டார். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்னு ஆரம்பித்தாங்க. அவர் 10 நிமிஷம் நமாஸ் பண்ணிட்டு வந்தார். அந்த சாமியை காணும். போயிட்டார். கேட்டார், இங்கே ஒரு சாமி ஏதோ கேட்டு வந்தார்ப்பா, அவர் எங்கே அப்படின்னா. அவர் போயிட்டாருன்னா. ஏன் அப்படின்னா, போய் கூட்டி வா அப்படின்னா. திரும்ப கூட்டி வந்தார். ஏப்பா வாங்காமையே போயிட்டேன்னா. நான் உங்ககிட்ட கேட்க வந்தேன், எல்லாம் இருக்க முடியும். நீயே யார்கிட்டயே போய் கேட்குற, அல்லா கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்குற. நான் அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன், உங்ககிட்ட எது கேட்குறேன்? புரியுதா? ஆக இவர் தகவல்னு பேரு, ஆனா இவர்கிட்ட இல்லை பொருள் எங்கே வாங்கி தர்றாரு.
அதுக்கு அவர் டைரக்டாக யார்கிட்ட மொத்தமாக இருக்கோ அங்கேயே நானே வாங்கிக்குவேன்னு அப்படிங்கிற மாதிரி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, உலகத்து பொருள்கள் அத்தனையும் வச்சிருக்கிறதா வள்ளலாக இருக்க முடியும். அதை போன சுலோகத்தில் சொன்னார். இந்த வள்ளல் பதவி பட்டம் எல்லாம் குருவினுடைய திருவடி தாமரை மூலமாக பெற வச்சு அவன் கடைசியில் அது அத்தனை வேண்டாம்னு சொல்லி வளங்க வாரி வளங்குற அளவுக்கு போயிட்டார். அது அந்த பகுதி காட்டினார் திருஷ்யத்தை. இப்போ காட்டுறது என்ன தெரியுமா? திருஷ்யத்தை கொஞ்சம் கூட தொடாம அனுபவிக்காம அதில் லயமே இல்லாமல் எந்த வித இன்ட்ரெஸ்டும் அதில் இல்லை. பொருள் பெறணும் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லை அவனுக்கு. என்ன போகத்தில் நாட்டமே இல்லை. யாராவது நிச்சயமா துறவியாரா இருக்க முடியும், எல்லாத்தையும் விட்டவனா இருக்க முடியும், உலக விஷயங்கள் அனித்தியம் அப்படின்னு தெரிஞ்சவனா இருக்க முடியும். நிச்சயம் எதுவோ அதைத்தான் நாடுபவனாக இருக்க முடியும். அதைத்தான் போகத்தில் அவன் கை வரல. யோகத்தில் தபஸ் பண்ணணும்னு கூட இல்லை, சுயமா தான் யாருன்னு தெரியுது அவனுக்கு. அதனால அந்த அறிவில் அவன் இருக்கான். யோகம் செய்யணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு கூட இல்லை. ஆக சொர்க்க லோகத்தை பார்க்கணும், அதை பார்க்கணும்னா அசமத யாகம் எல்லாம் பண்ணணும். பெரிய பெரிய சமாச்சாரம் அது. அருளையும் அவனுக்கு நாட்டம் இல்லை. பொண்ணும் பொருளும்ங்கிறமா சொல்லுவாங்க. அதாவது இதிகாசம் ரெண்டுமே ரெண்டு விஷயத்தாக தான் வந்தது. ஒன்று மண்ணால, இன்னொன்று பெண்ணால. இவருக்கு இப்போ இந்த போகமும் யோகமும் அசமத யாகமும் பொண்ணால, அப்புறம் மண்ணால, பொண்ணும் மண்ணால. அப்புறம் சொல்றாரு ஒரு இந்த இன்பத்தில் அவருக்கு நாட்டமே இல்லை அப்படிங்கும்போது பெண்ணாலையும் அவருக்கு இஷ்டம் இல்லை. சரீரத்தின் மூலமா எந்த அனுபவமும் அவர் பட விரும்பல. செல்வத்தில் சொத்து சுகம் சேர்க்கணும்ன்றது கூட இல்லை. அதனால இருக்கிறவங்க கூட இந்த ஆன்மீகத்தில் வரணும்னு நினைச்சா வீட்டுக்குலாம் ஓடி வரா. உண்மையை கண்டுபிடிக்கணும்னா இது இடைஞ்சல். வயசான ஒருத்தர் போறாரு, இளமையா ஒருத்தன் விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு ஆள் பார்க்குறாரு, இவன் இளமையா இருக்கான், இவன் எதுக்கு கூணி குடிக்கி அப்படியே ஐயோ தூயோன்னு தலையெல்லாம் ஆட்டிட்டு முதுகெல்லாம் கோணிட்டு எதுக்கு நடந்து போற, என்ன ஆச்சுலாம் வயோதிகம், அவங்க நோய் சீக்கிரம் இருக்கு, அதான். அப்புறம் என்ன ஆவார்? அப்புறம் பார்த்தா 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. இது என்னது? அவன் செத்து போயிட்டான். அப்போ இவர் யோசிக்கிறாரு. ஆக இளமையா இருந்து வளர்ந்துட்டே போய் கடைசி எங்கே போகுது? இது தப்பிக்கிறதுக்கு என்ன? அப்போ இது பொருள், இது உண்மை இல்லை, இது உண்மை இல்லை. அப்போ இது நித்தியம் இல்லை, அனித்தியம். அப்போ நித்தியம் எனக்கு வேணும்னு போகம், யோகம், சாப்பாடு, இருக்க இடம், பதவி பட்டம் எல்லாத்தையும் வேணாம்ட்டு விட்டு வந்தார் ஒருத்தர். யாரு பாருங்க. ஒரே ஒரு சம்பவம் பார்த்தா அனித்தியம்னு புரிஞ்சுது, எல்லாத்தையும் விட்டுட்டார். அந்நாட்டம் இல்லாமல் போச்சு. வெளியே வந்தாரு புத்தர். புத்தர்ன்ற பேர் என்னன்னா புத்தியில் அவருக்கு விஷயம் தட்டுப்பட்டுச்சு. அப்புறம் மற்றதில் உட்காந்து சிந்தனை பண்ணாரு, உள்ள நுழைஞ்சாரு, கண்டுபிடிச்சிட்டார் விஷயம். கண்டுபிடிச்சதே எல்லாருக்கும் சொல்ல வந்தாரு. அதான் புத்தமன். அந்த காலம் மட்டும் இல்லை, சமீப காலத்தில் இந்த பட்டினத்தார் போன்றவங்க, அருணகிரிநாதர் போன்றவங்க எல்லாம் இதெல்லாம் நிச்சயம் இல்லைன்னு தெரிஞ்சு வெளியே வந்துட்டாங்க. ஏகப்பட்ட பணக்காரர்கள். அவர் எப்படி விடுறதுக்கு மனசு வரும்? நாம் ஒரு சின்ன பொருளை வச்சுருந்தா ஒரு பொருளும் வெளியே விட மனசு வராது. எடுத்துருவாங்களான்ற வேகத்தில் ஒதுக்கி வைப்போம். ஒன்றும் இல்லை, நல்லதும் கெட்டதும் நம்மகிட்ட 2 பொருளும் இருக்கும். தான தர்மம் பண்ணுறதுக்கு ஆசையும் இருக்கும். ஒருத்தன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையன், நாம் ஒரு 4 பேனா வச்சுருப்போம். சின்ன விஷயந்தான் பேனா. சாமி ஐயா ஒரு பேனா கொடுங்க, நாளைக்கு பரிச்சை அப்படின்ட்டு கேட்குறாரு. இவன் பாக்கெட்டில் 4 பேனா வச்சுருந்தான். அப்படியா, ஒரு பேனா போதுமா? போதும். ஒரு பேனா எடுத்து எழுதி பார்த்தாரு, இப்படி வச்சுட்டார். இன்னொரு பேனா எழுதி பார்த்தாரு, இப்படி வச்சுட்டார். இப்படி மாற்றி மாற்றி இப்படி எப்படி வச்சுட்டே வந்தார். 3 பேனா ஒரே பக்கம் வச்சார், ஒரு பேனா தனியாக வச்சுருந்தார். இந்த அப்பான்னு தனியாக வச்ச பேனா அவர்கிட்ட கொடுத்தார். அவன் எழுதி பார்த்தா கொஞ்சம் அவங்க எழுதுறதே சரியாக வந்துருந்தான். ஆக இவன் கொடுக்குற அந்த 4 பேனாவில் எந்த பேனா கொடுக்குறான்? எழுதி பார்த்து நல்ல எழுதுற பேனா தனக்கு வச்சுக்கிறான். ஆக அதை பேனாவை போனால் போட்டோம் அப்படின்னு கொடுக்குறான். தானம் பண்ண மாதிரி தெரியுது.
இது தைத்திரிய உபனிஷத்துல சொன்னாங்க. தைத்திரிய உபனிஷத்துல என்ன சொல்றாரு, நீ யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நீ நினைச்சேன்னா உன்கிட்ட இருக்கிற பொருள்ல பெஸ்ட் பொருள் கொடு, ஆகாத நீச்சுக்கோ, ஆகிற பொருள் கொடு. அதுக்கு பேர் தான் சிரத்தை. சிரத்தையோட கொடுக்குற, கொடுக்கணும்னு நினைச்சு கொடுக்குற. அதனால சொன்ன சிரத்தையா தேயம். சிரத்தையா தேயம்னா கொடுக்குற தானம். சிரத்தை இருந்தால் தானம் பண்ணு. அசிரத்தையா அதேயம். அசிரத்தை ஆயிடுச்சே, கொடுக்கணுமா வேணாமா, வந்துட்டான் என்ன பண்றது, சொல்லிட்டான், கேட்டான், கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தடவி தடவி பார்த்துட்டு ஒன்று கொடுக்குறப்பா. அப்படி அசிரத்தையானால் நீ கொடுக்கறத விட கொடுக்காம. அசிரத்தையா அதேயம். பியா தேயம். பியா அப்படின்னா பயத்தோட கொடு. பயத்தோடன்னா என்னது, என்ன பயம் இருக்கு கொடுக்கறதுல? தயக்கம் இல்லை, அவன் கேட்டான், ஏய் கேட்டியா இந்தாடா அப்படின்னு கொடுக்கலாம். அதுக்கு பேர் தானம் இல்லை. நீ ஒரு 10,000 ரூபா கூட கொடு, இதோ என்னால் முடிஞ்ச அளவு கொடுக்குறேன்ப்பா, கொஞ்சமாக தான் இருக்கு, என்ன பண்ணுறது, இன்னொரு நாள் ஏதாவது பார்த்து கொடுக்கலான்னு கொடுக்குறதுல ரொம்ப கம்மியாக கொடுக்குறேனே என்ன பண்ணுறது என்ற பயத்தோட கொடு. அவன் சரி ஏதோ கொஞ்சமாக தான் கொடுக்குறா போல இருக்குன்னு சொல்லி பிரித்து பார்த்தா அது ஏகப்பட்ட காசு இருக்குது. இவ்வளோ காசு கொடுத்துட்டு இவ்வளோ கெஞ்சிறான், கொடுக்கறது வாங்குவானோ இல்லையோன்னு. சில பேர் கொடுக்க வர்றப்ப கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் வாங்குறது எதுவாக இருந்தாலும் சரி வாங்கிக்குவான்ல. உங்களுக்கு ஆகாத பொருள்னு நீங்கள் உங்கள் வீட்டு வாசப்படி குப்பையில் போய் கொட்டிடுங்க, கொஞ்சம் நேரத்தில் பாருங்க, அது எடுத்துட்டு போகிறது சில பேர் இருப்பான், அவனுக்கு அது ஆகும், உங்களுக்கு இது ஆகாதது. ஆக நமக்கு ஆகாதது இன்னொருத்தனுக்கு ஆகுது. ஆக எல்லாத்துலேயுமே அப்படி இருக்கு. சிரத்தையாதேயம் அசிரத்தையாதேயம். பியாதேயம் ஸ்ரீயாதேயம். ஸ்ரீயாதேயம். ஸ்ரீயாதேயம்னா ஸ்ரீன்னா லட்சுமி. சில பேர் தானம் கொடுப்பாங்க, டொனேஷனோ இல்லாட்டி தானமோ யாரும் கேட்குறப்ப கொடுப்பாங்க. கொடுக்குறப்ப என்னன்னா நினைப்பாங்க தெரியுமா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா சாயங்காலம் வந்துட்டான், சாமி நீங்கள் நாளைக்கு வரீங்களா, ஏன் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்து கேட்டவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கே போவாங்க? நீ என்ன கொடுக்குறியோ அது நல்லா ஆகணும்னு கொடுக்குற. ஸ்ரீயாதேயம். நீ அந்த லட்சுமியவே கொடுத்தா, நீ ஒரு தடவையும் கொடுத்தா அவங்க நிறைய வந்துடும்ல, நல்லது தானே, அதன் மூலம் அவனுக்கு புண்ணியம் சேரும்ல. அந்த நீ என்ன நினைக்கிற, ஓங்கிட்ட இருக்கிற லட்சுமி அவனுக்கு கொடுத்தா ஓங்கிட்ட வந்து குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். கல்வி ஒரு நாளும் குறையாது, அது மாதிரி இந்த மாதிரி செல்வமும் குறையாது. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். தீபம் 10 வச்ச பிறகு கொடுக்க மாட்டேங்க. அது உண்மையிலேயே இந்த இங்கே வந்த ஒன்று, நாளைக்கு சித்திரை 1 வருட பிறப்பு, என்ன செய்வீங்கன்னு கேட்டோம். என்ன சொன்னாங்க பதில்? என்ன சொன்னோம்? இல்ல மறந்துட்டீங்க. மங்கையம்மா ஒன்று சொன்னாங்க, சொல்லுங்க. நாளைக்கு சித்திரை 1 புது வருட பிறப்பு, விசுவாவசு. நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்கம்மா, நீங்க சொன்னீங்க மறந்துட்டீங்களா? சொல்லுங்க. லோகா சமஸ்தா சுகினோ பவந்த். எப்படி இருக்கு, நான் நல்லா இருக்கணும்னு நான் சொன்னாங்க. இந்த வருஷத்துல இருந்து எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. அப்ப எல்லாருமே நல்லா இருக்கட்டும்னு சொன்ன நாம நாளைக்கு புது வருட பிறப்புல திங்கக்கிழமையில சாயங்காலம் விளக்கு 10 வச்சோன்னே அம்மான்ட்டு ஒருத்தர் வந்து ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு கேட்டா நாளைக்கு வான்னு சொல்லக்கூடாது. நீ நல்ல நாள், அந்த உனக்கு இந்த சேரட்டும், உனக்கு லட்சுமி சேரட்டும் அப்படின்னு கொடுங்க. ஒரு விளக்குல இருந்து ஏகப்பட்ட விளக்கு 10 வைக்க முடியும். இந்த விளக்கு ஒன்றும் ஆகப்பட முடியும். 10 வைக்கிறதுக்கு நிறைய விளக்குகள் ஆகும். ஐயோ இந்த வச்சாம குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரிதான் இதுவும். அதைத்தான் இங்க சொன்னாரு, லௌகிக வாழ்வின் போகியமும் இல்லை, அவனுக்கு ஈட நாட்டம் இல்லை, அசுநிலை யாகத்திலையும் நாட்டம் இல்லை, சரிய சுகத்திலையும் நாட்டம் இல்லை, செல்வத்திலையும் நாட்டம் இல்லை,
கருத்தை செலுத்தாவிட்டாலும் இப்படிலாம் இருந்துட்டு எனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிருச்சு, இப்போ நான் தபஸ் பண்ணி அடைஞ்சிடுவேன்னு சொன்னாலும் அவனுக்கு அது இன்னும் ஒத்து வரல. ஒன்று வேணும், என்னன்னா குருவுடைய கிருபை வேணும். அந்த குரு ஆஹா இப்படிதான் இருக்கான், இவன் நிச்சயமா நல்லபடி ஆகட்டும்னு. இது எல்லாம் அவங்ககிட்ட இல்லை, இந்த எண்ணங்கள்லாம் இல்லை. ஆனா ஒரே ஒரு எண்ணம் இருக்கு. என்ன எண்ணம்? எது தடைப்படும்? ஆன்மீகத்துல அவன் முன்னேறி தான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்கிட்ட இதெல்லாம் இல்லை. போகம் இல்லை, யோகம் இல்லை, அசுமத யாகம் இல்லை, சரீரத்துல இருக்கக்கூடிய சுகம் இல்லை, செல்வம் இல்லை, எதுவுமே நாட்டம் இல்லைன்னாலும் ஒரு விஷயத்துல அவனுக்கு ரொம்ப நாட்டம் இருக்குது. அது அவனுக்கே தெரியாம இருக்குது. அது குரு பார்ப்பாரு. இவன்கிட்ட எல்லாம் போயிடுச்சா, இன்னும் ஒன்னே ஒண்ணு போகல. இந்த நான்ங்கிறது அவங்ககிட்ட இருந்து போக வைக்கணும். அது போயிடுச்சுன்னா அவன் தான் யாருன்னு கண்டுபிடிச்சிடுவான். இதை போக வைக்கிறதுக்கு ஒருத்தன் வேணும், சுட்டி காட்டுறதுக்கு ஒரு ஆள். அது யாரா இருக்கும்னா அவர் தான் இந்த. அப்போ அவர் ஒரு குருவினுடைய பக்கத்துல இருந்து பழகிட்டே வந்தா அவன் போக 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 தன்னை மறந்துடுவான். குருவே நினைப்பான், அவருடைய சுகத்தை பார்ப்பான். அவருக்கு இந்த நேரம் என்ன வேணும், அடுத்து என்ன செய்யறான், அவர் எப்ப தூங்குவாரு, என்னன்னா அவருக்கு சேவை செய்யலாம் அப்படின்ற நினைப்பிலேயே இவன் எதை மறந்துட்டான். என்னப்பா நீ இன்னும் சாப்பிடலையா? ஆமா சாமி சாப்பிடல, சாப்பிட்டு வந்தேன். அவர் சொல்ல வேண்டியிருக்கு சாப்பிடலன்னு. அந்த அளவுக்கு இவன் மைண்ட் எங்க போச்சு. இப்படி தன்னை இழப்பதற்கு, அந்த நான் அழிவதற்கு இன்னொருத்தர்கிட்ட நம்முடைய மனம் லயிக்கணும், அப்பதான் அது போகும். குருவினுடைய பாதத்தினால் மனம் லயிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்முடைய ஈகோ, நம்முடைய அகம் காணாம போறதுக்கு. சாமி ரொம்ப காலமா நான் உங்களுக்கே இருக்கிறேன், சேவை செஞ்சிட்டு இருக்கிறேன், எனக்கு எப்ப சாமி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு குரு கேட்பார். அவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அவர் சுருக்கமா சொன்னாரு, நான் செத்தாதாண்டா அவனுக்கு மோட்சம்னு. அதை அப்படியெல்லாம் பயன்படுத்தணும். நான் செத்தா அவனுக்கு மோட்சம்ன்றாரு. அப்போ அவரை கால் பண்ணிட வேண்டியதான். அப்படி பொண்ணு படிச்சிடக்கூடாது. நான் கொஞ்சம் நிறுத்திக்கணும், கமா சுஷா வச்சு பேசணும். நான் அப்பாஸ்டிக்கு கமா போடணும், டபுள் கமா இப்படி போட்டு மேல. அப்புறம் நான் அப்படிங்கிற ஆளு செத்தா உனக்கு மோசம் கிடைக்கும். இவன் விபரீதமா சிந்தனை பண்ணிட்டான். அப்படிதான் உபதேசங்கள் நிறைய சிந்தனை பண்ணிடும். இந்த சொன்னோம்ல, எல்லாத்துலையும் ஒன்னா பார்க்கணும், அதுதான் வேதாந்தம். அங்க ராமகிருஷ்ண கதையிலே ஒன்று சொல்ல, எல்லாத்துலையும் நாராயணனை பார்க்கணும்னு. அதுதான் உண்மை வேதாந்தத்துல. எல்லாத்துலையும் நாராயணனை பார்க்கணும். சிஷியர்கள் போனாங்க, யானை மரம் பிச்சுட்டு வருது, எல்லாரும் விளைவிக்குங்கோன்னு பாடம் சொல்லிட்டு வாரான். இருக்கிற சிஷியர்கள்லாம் படத்தை அடிச்சு ஓடிட்டாங்க. இவன் பார்த்தான், அதெல்லாம் ஓடிட்டாங்க. பாரு, காலையில தானே குரு சொன்னாரு எல்லாரும் நாராயணனை பார்க்கணும்னு. நாராயணா நாராயணான்னு பார்த்தாரு. அது திமிரையில சொல்லட்டி தூக்கி போட்டு போயிடுச்சு. இவன் கீழே விழுந்த பின்ன எல்லாரும் வந்தாங்க. ஏன்டா இப்படியே, நாங்க ஓடணும்ல, நீ ஓடிக்கலாம்லன்னா. ஓடுறதாவது குருவை ஃபாலோ பண்ண வேண்டாமா? எப்படி ஃபாலோ பண்றது? எல்லாத்துலையும் நாராயணனை பார்க்கணும்னு சொன்னாரு. நானும் அந்த யானையில நாராயணனை பார்த்தேன் அப்படின்னா. சாமி வந்தாரு, இவன் இப்படி பண்ணிட்டான் சாமின்னு. அப்போ ஏன் பண்ணி இப்படி பண்ண, ஓடி இருக்கணும்ல, நீங்க தானே சுவாமி சொன்னீங்க நாராயணனை பார்க்க சொல்லி பார்த்தேன். நீ உண்மையிலேயே எல்லாத்துலையும் நாராயணனை பார்க்கறதுன்னு நினைச்சிருந்தேன்னா, பாகன் நாராயணன் சொன்னான் பாரு, அவனை விட்ட அவன் என்ன சொன்னான், ஓடி போ விலகி போ. அவன் பாகன் தான், ஆனா அவன் நாராயணன் தானே. அவன் பத்தி நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஆக தப்பா புரிஞ்சு கொண்ட விதம் பார்த்தீங்களா? உண்மையா புரிஞ்சு கொண்டிருந்தா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இப்படிதான் ஏதோ ஒரு மிருகம் அடிச்சு போட்டுச்சு, எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டான் இந்த சிஷியனை, நல்லா அடி வாங்கிட்டு இவன் படுத்து கிடக்குறான், வந்த திருடங்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. ஐயோ நம்ம சிஷியன் ஒருத்தன் அடி வாங்கிட்டு விழுந்துட்டானேன்ட்டு குருவை கூட்டி வந்தான். குருவை கொஞ்சம் பால் கொண்டு வான்ட்டு பால் எடுத்து அவன் வயலில் ஊற்றுனாரு, கொஞ்சம் குடிப்பா தெம்பா இருக்கும்னு. திம்பிட்டு அவன் பிரஜையை வந்துருச்சான்னு பார்க்கணுன்றதுக்காக, சுயநினைவு வந்துருச்சான்னு தம்பின்னு கூப்பிட்டாரு. என்ன அப்படின்னு சொன்னா, பால் ஊத்துறேன்ல, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னா. அது என்ன சொல்லணும், நீங்க தான் குரு பால் ஊத்துறீங்க சொல்லணும்ல.
அவர் என்ன சொல்றாரு, என்னை யார் அடிச்சு போட்டாங்களோ அவங்க தான் இப்ப பால் ஊத்துறாங்க அப்படின்னா குரு அடிச்சாருன்னு அர்த்தம் இல்லை. அடித்தவர்கள் யாரோ கொடுக்கிறவர்கள் தப்பு அதாவது தீமை செய்தவர்களும் நன்மை செய்தவர்களும் ஒரு ஒன்னா பார்த்து இருக்காரு. அதனாலதான் யார் என்னை அடிக்கிறாங்களோ அவங்க தான் எனக்கு இப்ப இதையும் செய்யறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனால குருவை தெரியாம போயிடுச்சு, மயக்கமாயிடுச்சு அப்படின்னு நினைக்க கூடாது. அவருடைய கான்செப்ட் எல்லாத்துலேயும் ஒன்னா பார்க்குறாரு. நல்லது செய்தாலும் தீமையை செய்தாலும் அவங்களெல்லாம் வித்தியாசம் பேரம் பார்க்காம பார்க்குறாரு. இவன் தான் அடித்தான், இவனே என்னை காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி அங்கே போகுது. அது உண்மை புரிந்து கொண்டவனுக்கு, உண்மையை தப்பாக புரிந்து கொண்டவனுக்கு யானையில் ஆடிப்பட்ட மாதிரி. அதைத்தான் இங்கே சொன்னார். குருவினுடைய திருவடி தாமத மனம் குவியவில்லை என்றால் பயனில்லை. குருவின் வழியே கடவுளை காணலாம். ராம்தாஸ் காஞ்சங்காடுன்னு சொன்னேன் பாருங்க, ஆனந்த ஆசிரமம்னு. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்றாங்களே, அந்த சுவாமி தான் இந்த ராம்தாஸ். அவர் தான் இந்த சொல்றது. குரு ஒருத்தர் தான் நம்மளை கடவுளை காட்டுறதுக்கு ஒரு வழியா இருப்பாருன்னு. அவரு எந்த ஒரு பொருளையும் தியானம் பண்ணதுங்க ராம்தாஸ் சுவாமி. அவர் எதன் மூலமா ஆண்டவனை பார்த்தாரு அப்படின்னா, ஒரு நாளைக்கு உக்காந்தாலோ நின்னாலோ படுத்தாலோ எப்படி இருந்தாலும் சரி ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு சொல்றாரு. கோடி கணக்கில் சொன்னதா சொல்றாங்க. 1000 லட்சம் எப்போ பார்த்தாலும் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் தான் செய்யும். இப்படி சொல்லி 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 அவருக்கு என்னாச்சு, மனம் ஒருமுகம் ஆயிடுச்சுங்க. தியானம் பண்றது யோகிகள் நெஞ்சில் எப்படி தியானம் பண்றாங்களோ அது மாதிரி இயல்பாகவே இவருக்கு அதை கை கூட்டிடுச்சுங்க. அதைத்தான் இவர் இங்க அவருடைய வாய்ஸ் கூட பிரித்து வச்சிருக்காங்க, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அவருடைய சிஷியர் தான் விசிறி சுவாமின்னு திருவண்ணாமலையில் இருக்கார், ராம் சுரத் குமார்னு. இவர்கிட்ட தீட்சை வாங்கிட்டு அவரும் இதே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்றேன் திருவண்ணாமலையில். எல்லாத்தையும் பேதம் இல்லாமல் பார்க்குற மாதிரி இருக்கு. ராம்தாஸ் சுவாமியை நான் பார்த்ததில்லை, ஆனால் ராம் சுரத்குமார் சுவாமியை நான் பார்த்துருக்கேன், பழகிருக்கேன், பக்கத்தில் இருந்திருக்கேன். பார்த்தா அந்த குழந்தை பிள்ளைத்தனம் அப்படியே தெரியும். சாப்பிட்டு கையில் தான் சாப்பிடுவாரு, பாத்திரத்தை எல்லாம் போட்டு சாப்பிட மாட்டார். டிஃபன் அங்கே நின்றுட்டு எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இவர் எங்கேயோ ஒரு மூலையில் நின்றுட்டுப்பாரு. 4-5 பேர் டிஃபன் செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க. நான் அப்போ அங்கே அவரை பார்க்க போயிருந்தப்போ இவர் இப்படியே பார்த்துட்டு, இந்த பிச்சைக்காரனுக்கு கொண்டு வந்துட்டீங்களா, நீ வாமா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுவார். மற்றவங்களாம் விளையிடுவாங்க, அவ்வளோதான். இந்த அம்மாட்ட தான் சாப்பிட போகிறாருன்னு எனக்கும் கொடுத்தாரு. இலையில வச்சு அந்த அம்மா அவர் கையிலே வாங்கிட்டாரு. சாப்பிட்டு முடிஞ்சிச்சு, கை கழுவணும் இல்லை. நான் தண்ணி கேட்டு கை கழுவுறேன், இவர் திரும்பி பார்க்கக்கூட கை கழுவிட்டு இருக்காரு. எப்படி சட்டையிலே என்ன சாமி சட்டையிலே கழுவிட்டு இருக்காரு அப்படின்னா சிரிக்கிறாரு. வரவங்களுக்கு ஏதாவது கொடுக்கட்டும்னு நான் 1 கிலோ சாக்லேட்டு வாங்கிட்டு போயிருந்தேன். அதை கொடுத்தாரு, வாங்கி வச்சிருந்தாரு. அப்போ பக்கத்தில் வாங்கி வச்சுக்குவாரு, யாராவது ஒருத்தர் மொத்தம் வச்சு கொடுத்துருவாருன்னு. ஒன்று ஒன்றாலும் கொடுக்குறதுல பழக்கமும் கிடையாது. அதனால் பார்த்தேன் இவர் சாப்பிட மாட்டேற மாதிரின்னு அதை வாங்கி ஒன்று பிச்சு, சாமி நான் ஊட்டி விடட்டுமான்னு சொல்லி ஊட்டிவிட்டேன். சீச்சின்னா சரின்னு சாப்பிட்டேன். எனக்கும் விவேகானந்தரை பிடிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழில் பேசணும். என்ன சொல்ல வரேன்னா, மகான்களாக இருக்கிறவங்க, இந்த உலக விஷயங்கள்லேருந்து விலகி இருக்கிறவங்க, ஆன்மீகத்தில் போகணுன்ற நாட்டம் உள்ளவங்களுடைய மனசு எப்படி இருக்கும்னா, செயல், மனசு, முகம் ரொம்ப சாதாரணமாக எளிமையாக குழந்தை பிள்ளைத்தனமாகவே இருக்கும். சிரிக்கிறது கூட அப்படிதான் இருக்கும், அலட்சியமாக இருக்கும். நாம் அனுபவித்து சிரிக்கிறோம், ரகசியம் அந்த விவரங்களை புரிஞ்சிட்டு சிரிக்கிறோம். அவங்க எந்த விவரத்தை புரிஞ்சிட்டு சிரிக்கிறாங்க? ஐய திருஷ்யத்தில் போயிட்டு இதுதான் உண்மைன்னு நம்பி பால் ஏமாந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சிரிக்கிறான். இதுலேருந்து விலகி வந்தது எவ்வளோ நல்லா இருக்கு, இது இன்னும் தெரியாமல் இருக்கானே அப்படின்னு சொல்லி குழந்தைகளை நம்ம பேசுறோம்ல. ஒண்ணுமில்லாததுக்கு குழந்தை அழுவோம். நமக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு போய் அழுகிட்டு இருக்கிறப்படா அப்படிம்போம். மனதில் வீடு கட்டியிருப்பான். ஒரு குழந்தை வந்து டமான்னு அதை இடிச்சுட்டு போயிடுவான். இவனுக்கு எப்படி இருக்கும்? என்னமோ கட்டின வீடு இருந்த மாதிரி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கட்டணும்னா கட்டிடலாம், ஆனால் அவனுக்கு வலிக்கும். அந்த குழந்தை அழுகிற அந்த வலி எப்படி இருக்குன்னு தெரியுமா? நேச்சரில் உண்மையுமே வலிக்கும். எதுக்காக? பொய்யான ஒரு விஷயத்துக்கு அந்த குழந்தைக்கு எவ்வளோ வலி வருது பாருங்க. சரி, இப்போ நாம
ஆண்டவனை தேடி அழுகணும், நமக்கு வலிக்கணும். உலக பொருளை தேடி அழுகுறத வலிக்கிறத விட ஆண்டவனை தேடி வலிக்கணும். அந்த வலி, அந்த அழுகை எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு முடிக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு குழந்தைக்கு கேட்டது கிடைக்கலன்னு வைங்க, அந்த குழந்தை அழும். அம்மாவுக்கு தாங்க முடியாது. சும்மா நீ இது கட்டு அதை கட்டு அழுவலன்னு டமாட்டமாக 2 அடி போட்டுரும். பிரியமான நம்முடைய அம்மாவை என்னை அடிச்சுட்டாலே அப்படின்னு அந்த குழந்தை அழும் தெரியுமா? வீறிட்டாலும் கடைசியில் அந்த அம்மா சமாதானப்படுத்துவாங்க. அந்த குழந்தை அந்த அழுகையினுடைய வலி அந்த அம்மாவுக்கு தெரியாது, குழந்தைக்கு தெரியும். சமாதானப்படுத்தி மிட்டாயோ அது ஏதோ கொடுத்துடும், அதுவும் வாங்கிடும், இடுப்பலையும் தூக்கி வச்சுக்குவோம், அழுகையும் நின்றுடும் நினைக்கிறீங்க. நின்ன பிறகும் அந்த குழந்தைக்கு அந்த அழுகை வரும் தெரியுமா? எப்படின்னு அப்படி பண்ணும். ஏன் அது நிச்சயம் இன்னும் உள்ள அந்த சுவாசம் இயக்கம் அடிச்சுட்டாங்கன்னு நிற்க மாட்டேங்குது கொஞ்ச நேரம் வரைக்கும். சில நேரம் இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஜாஸ்தி ஆச்சுன்னா நின்றுடும் ஹார்ட்டு. கொஞ்ச நேரம் அப்படியே மயக்கம் வந்த மாதிரி ஆகிடும். அவ்வளவு தூரம் அந்த குழந்தைக்கு இந்த உலக பொருள் கிடைக்கலன்னு அம்மாவுக்காக அழுகுது. நாம் அந்த அளவுக்கு திருக்கு கிடைக்கலையே, அது விவரமே இன்னும் புரியலையே அப்படின்ற ஏக்கமும் அழுகையும் நமக்கு என்னைக்கு வருமோ அப்போ இந்த குருவுடைய திருவடி தாமரை நமக்கு கை காட்டும், வழி கொடுக்கும். அப்போ அவனை நினைச்சு எனக்கு இது வேணும்னு கேட்டு நம்ம இழக்கணும். இதைத்தான் இங்கே சொல்ல வர்றாரு. லௌகிக வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு உக்காந்துருந்தாலும், இன்னும் நம்ம விட்டுட்டு உக்காரல. இவன் சொல்ற இந்த சுலக பிரகாரம் அதை விட்டுட்டு உக்காந்த பின்னையும் கூட அந்த குருவின் திருவடியில் அவன் மனசு போகணுமே அப்படின்னு சொல்றார். அடுத்து ஒரு ஸ்லோகம் இருக்கு, அடுத்த வாரம் பார்க்கலாம். குரு வணக்கம் சொல்லி முடிக்கலாம். தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பாதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோட்ச மூலம் குரோர் கிருபா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம், துவந்த்வாதீதம் திரிகுணரஹிதம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம், ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம், பாவாதீதம் திரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி, சத்குரும் தம் நமாமி, சத்குரும் தம் நமாமி.